வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னைக்கு மிக அருகில் கரையை கடக்கிறது வர்தா புயல். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. புயல் கரையை கடக்கும்போது 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். வட தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என எச்சரிக்கை. வர்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனை. சசிகலாவுடன் முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சந்திப்பு. அதிமுக தலைமை ஏற்க அழைப்பு. சென்னைக்கு மிக அருகில் வர்தா புயல் நாளை கரையை கடக்கும் என்பதால் வட தமிழகத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வங்கக்கடலில் உருவாகியுள்ள வர்தா புயல் சென்னைக்கு கிழக்கே 330 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் இடையே நாளை பிற்பகலில் கரையை கடக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். புயல் கரையை கடக்கும்போது மழை அதிகம் பெய்யும் என்றும் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் அவர் கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் அதிதீவிர புயல் பார்த் இன்று சென்னைக்கு கிழக்கே சுமார் 330 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பிற்பகலில் தெற்கு ஆந்திரா, வடக்கு தமிழகத்தின் கடலோர பகுதியில் சென்னைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக பகுதிகளில் இன்று 20 முதல் மழை பெய்ய துவங்கும். படிப்படியாக மழையின் அளவு அதிகரித்து நாளை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனத்த மழையும், ஓரிரு இடங்களில் மிகவும் கனத்த மழையும் பெய்யக்கூடும். இந்த புயலானது கரையை கடக்கும் பொழுது பலத்த காற்று மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு இந்த பகுதியில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வர்தா புயல் நாளை பிற்பகலில் கரையை கடப்பதால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று இரவில் இருந்து மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதியில் நாளையும் மழை தொடரும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்க தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். வர்தா புயல் எச்சரிக்கை காரணமாக அரக்கோணத்தில் இருந்து பேரிடர் மீட்புக் குழுவினர் சென்னை விரைந்துள்ளனர். திருவள்ளூர், மகாபலிபுரம் பகுதிகளுக்கும் மீட்புக் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு குழுவிற்கு 40 வீரர்கள் என 5 குழுக்கள் அந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வர்தா புயல் காரணமாக சென்னையை அடுத்துள்ள எண்ணூர் துறைமுகத்தில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகத்தில் தயார் நிலையில் ராணுவ கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதில் தேவையான உணவுப் பொருட்கள், மருந்துகள், ரப்பர் படகுகள், ஹெலிகாப்டர்கள் என அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாதுகாப்பாக மக்களை கப்பல் மூலம் அழைத்துச் செல்லவும் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வர்தா புயல் எச்சரிக்கையை அடுத்து கடலூர் துறைமுகத்தில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வர்தா புயல் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளதால் நாகப்பட்டினம் மாவட்ட கடல் பகுதிகளில் வழக்கத்தை விட கடல் அலைகள் அதிக சீற்றத்துடன் காணப்படுகின்றன. மீனவர்கள் 2 நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.
வர்தா புயல் எச்சரிக்கையை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகத்தில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் கடலோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நடிகர் சங்க தலைவர் நாசர், துணைத் தலைவர் விஷால் மற்றும் சங்க உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர். நடிகர் ரஜினிகாந்த், வடிவேலு, விவேக், நடிகைகளை வாணிஸ்ரீ, சச்சு உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதேபோல் மறைந்த பத்திரிகை ஆசிரியர் சோபுக்கும் நடிகர் சங்கம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஒரு பொன் மனசு கொண்ட புரட்சி தலைவி அவர்கள் எங்களை கூட இல்லை. சில சிஷ்யர்கள் குருக்களையே மிஞ்சிடுவாங்க. அதில் புரட்சி தலைவர் ஒருத்தர். அரசியல் ஆசான், வாழ்க்கையிலையும் அவருடைய ஆசானாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே அரசியல்லையும் சரி, அரசியல் சாதனையிலையும் சரி, அவரையும் மிஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது மிகையாகாது. புரட்சி தலைவர்கள் கூட ஒரு டைமண்ட். இந்த ஆண் ஆதிக்கம் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அழுத்தப்பட்டு அவருடைய விமர்சனங்களால், இந்த வாழ்க்கையில் அவர் பட்ட துன்பங்களால் தேய்ச்சி ஒரு டைமண்ட் ஆகிட்டு அவர் நம்மளை விட்டு போயிருக்காங்க. அவர் போன பிறகு கோடானு கோடி தொண்டர்கள், மக்கள் அவருடைய கண்ணீரால் அவர் அஞ்சலி செலுத்தி, கண்ணீராலேயே அவரை நினைத்து அந்த டைமண்ட், அந்த வஜ்ரம் ஒரு கோயிலூர் வஜ்ரமாக மெரினா பீச்சில் புரட்சி தலைவர் அவர் பக்கத்திலே ஒருங்கி கொண்டிருக்கு. 7 நாளாவது லட்சக்கணக்கில் அங்கே பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண மனிதனுடைய பவர் இல்லை. இது இறைவனுடைய ஆசீர்வாதம், அதோடைய பவர். அளவில்லா அழகு, அளவில்லா அறிவு, அளவில்லா பேரு, புகழ், எல்லா சௌகரியங்களும் இருந்து கல்யாண பாக்கியம் கிடைக்காம, உற்றார் உறவினர்கள் எல்லாம் இல்லாமல் தன்னந்தனியாக வாழ்ந்து அவர் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. துணிச்சல், எதிர்நீச்சல், சோதனைகளை சாதனை ஆக்கிறது. எத்தனை இடைஞ்சங்கள் எத்தனை வந்தால் கூட அதை சாதித்து நிற்கிறது. அவரை மாதிரி சோதனைகளை சாதனையாக்குறவங்க யாருமே கிடையாது. ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம். அவங்கிறத நம்ம கற்றுக்கணும். நமக்கு ஒரு உதாரணம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. நமக்கு எவ்வளோ சோதனைகள் வருது. அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் மாதிரியே நாம் நடந்தால் குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், சமுதாயத்தில் நாமளும் சந்தோஷமாக நிம்மதியாக பேரோடு வாழுவோம். அவர் ஆத்மா எப்போவுமே பெரிய ஆத்மா, அது மகாத்மா ஆயிடுச்சு. அவருக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலி. தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வர்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் உள்பட அனைத்து துறைகளின் உயர் அலுவலர்களும் பங்கேற்றனர். சென்னைக்கு மிக அருகில் நாளை பிற்பகலில் வர்தா புயல் கரையை கடப்பதால் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழக அரசின் அனைத்து துறைகளும் வர்தா புயலை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் RV உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஆந்திரம், சென்னை இடையே வர்தா புயல் நாளை கரையை கடக்கிறது. இதையொட்டி மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி வருவாய்த்துறை அமைச்சர் RV உதயகுமார் அரசு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வர்தா புயலை எதிர்கொள்ளும் வகையில் அரசின் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்புக் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புயலை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் RV உதயகுமார் மேலும் தெரிவித்தார். திருவள்ளூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய லோ லைங் ஏரியாஸ், பாதிக்கப்பட்ட பகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அங்கே மீட்பு குழுக்கள், அந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலே உடனடியாக சென்று சேருவதற்குரிய மீட்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பதற்கும் அவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியங்கள் ஏற்படாமல் 100% முழுமையாக பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்தில் சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக தலைமைச் செயலர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வர்தா புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், தங்கும் இட வசதிகள், மீட்பு வாகன வசதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இதுபற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத்.
தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள வர்தா புயல் நாளை கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் வடகடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகனராவ் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை செயலாளர் அபூர்வ வர்மா, வருவாய்த்துறை செயலாளர் சந்திரமோகன் உட்பட பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். அதேபோல தேசிய பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழு உட்பட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இதில் குறிப்பாக ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தமிழகத்திற்கு வந்துள்ள நிலையில் அவர்கள் தயாராக உள்ள நிலையில் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளுக்கு அவர்களை விரைந்து அழைத்து செல்வது குறித்தும், அதேபோல பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தங்குமிடம், உணவு, குடிநீர் வசதிகளை விரைந்து செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது. தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அரசை முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட 17 மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட 107 படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள முதல்வர், பாக் நீரிணையில் தமிழக மீனவர்கள் சுதந்திரமாக மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுடன் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம், மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை உள்ளிட்டோர் 3வது நாளாக இன்றும் ஆலோசனை நடத்தினர். சென்னையில் உள்ள போயஸ் தோட்ட இல்லத்தில் சசிகலாவை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை உள்ளிட்டோர் சந்தித்தனர். தமிழக அமைச்சர்களும் அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன், முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கே.வி. ராமலிங்கம், ப. மோகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியலிங்கம், விஜிலா சத்யானந்த் உள்ளிட்ட பலரும் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வந்து சசிகலாவை சந்தித்தனர். அதிமுக பொதுச் செயலராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அப்போது சசிகலாவிடம் அனைவரும் வலியுறுத்தினர். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய புனித ஆட்சியும் கட்சியும் கட்டி காப்பாற்றுவதற்கு அவருடைய அம்மாவனுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சின்னம்மா அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்று நாங்கள் அவரை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வோம். அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்க சசிகலாவுக்கு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலரும் மக்களவை துணைத் தலைவருமான தம்பிதுரை அழைப்பு விடுத்துள்ளார். இதுபற்றிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள தம்பிதுரை, பல்வேறு சோதனைகளையும் சரித்திர நிகழ்வுகளையும் முதல்வர் ஜெயலலிதாவோடு தோளோடு தோள் நின்று எதிர்கொண்ட சசிகலா அதிமுகவை வழிநடத்த தேவையான தலைமை பண்புகள் நிறைந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு சசிகலா தான் என்பது அதிமுக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நன்றாக தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களையும் தமிழர்களையும் காக்க சசிகலா தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவ சிகிச்சை முடிந்து இல்லம் திரும்பியதை அடுத்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவரை நேரில் சந்தித்து உடல்நலம் பற்றி கேட்டறிந்தார். சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் கருணாநிதியை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், வானதி ஸ்ரீனிவாசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன், இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் நேரில் சந்தித்தனர். அப்போது அவரது உடல்நலம் பற்றி அவர்கள் கேட்டறிந்தனர். இந்த சந்திப்பின் போது திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், கொள்கை மாறுபாடு இருந்தாலும் மூத்த அரசியல் தலைவர் என்ற முறையில் கருணாநிதியிடம் உடல்நலம் பற்றி விசாரித்ததாக தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது அரசியல் பற்றி எதுவும் பேசவில்லை எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். ரொம்ப நேசிக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் அவர் ஒரு கொள்கை ரீதியாக, எங்களுடைய கட்சி ரீதியாக பல்வேறு வேறுபாடுகள் இருக்குது. அதில் எல்லாம் வேறு விஷயம், அதில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு, அதெல்லாம் 2வது விஷயம். ஒரு தலைவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர் அப்படிங்கிறவங்கள ஆண்டவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று நான். ஜெயலலிதா நினைவிடத்தில் திரளானோர் அஞ்சலி. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குவிந்த கூட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வர்தா புயல் நாளை கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகம் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்தனர். வர்தா புயல் சென்னைக்கு அருகில் கரையை கடக்க உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மெரினாவில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகளை மீனவர்கள் மேடான பகுதிக்கு எடுத்துச் சென்றனர். கடலோர ஆக்ரோஷம் அதிகமாக இருக்குது.
அதன் காரணமாக காலையிலே நாங்கள் யாரும் தொழிலுக்கு போகல இது விஷயம் தெரிஞ்சோன்னே. ஆனால் இருந்து நாங்கள் ஓரளவுக்கு காலையில் வந்து ஒரு 200 மீட்டர் உள்ளே இழுத்து வச்சுட்டோம் போட்டை. மறுபடியும் ஆக்ரோஷமாக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 300 மீட்டருக்கு அண்ணாட்ட மறுபடியும் இழுத்து வச்சுட்டோம். எங்களால் தூக்கம் இருக்காது. இப்போ நாங்கள் நைட்டு ஃபுல்லாக இப்போ தூங்க முடியாது எங்களால். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வச்சுருக்கோம். கடல் அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. காற்றும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்களே தெரியாமல் பார்த்திங்கன்னா கிட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் யாரும் வராமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. வர்தா புயல் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தெற்கு ஆந்திரம் மற்றும் சென்னைக்கு இடையே வர்தா புயல் நாளை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக IAS அலுவலர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தெரிவித்தார். நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 50 சிறப்பு குழுக்கள் வந்து 3 DRO தலைமையில் வந்து இருக்காங்க. 846 பேர் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸ் இருக்காங்க. அத்தனை பேரும் அலர்ட் பண்ணியிருக்கோம். அத்தனை பேரும் ஃபீல்டில் இருக்காங்க. அதிக காற்று இருந்தால் அந்த மின் கம்பங்கள் சாய வாய்ப்பு இருக்குது. அதனால் 4840 மின் கம்பங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் வந்து கட்டுப்பாட்டு அறை இயங்கும். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் தொடர்ந்து 6வது நாளாக அதிமுக தொண்டர்கள், மக்கள் என ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த 5ஆம் தேதி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டு பின்னர் MGR நினைவிட வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி முதல் ஜெயலலிதா நினைவிடத்தில் மக்கள், அதிமுக தொண்டர்கள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் தினமும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திரைப்பட நடிகை த்ரிஷா இன்று ஜெயலலிதா நினைவிடத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் இன்று விடுமுறை தினம் என்பதால் காலை முதலே ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். ஜெயலலிதா நினைவிடத்திற்கு வரும் மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அம்மாவை பற்றி சொல்லணுன்னா வார்த்தைகளே கிடையாது. எவ்வளோ பண்ணியிருக்காங்க நாட்டுக்காகவும், நாட்டு மக்களுக்காக, மகளிருக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்கள செஞ்ச சேவையெல்லாம் சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. ஒரு வினாடியும் ஒரு நிமிஷமும் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அவங்களுடைய ஆன்மா சாத்தி அடைகிறதுக்கு நாங்கள்லாம் வந்து நேராக வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம். இனிமேல் இருக்கிற முதலமைச்சரை வந்து அம்மா விட்ட மொத்த எல்லா திட்டையும் செஞ்சு கொடுக்கணும். மக்கள் எல்லாரும் நல்லா காப்பாற்றணும். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை வெளியே அமைந்திருக்கும் அவரது திருவுருவச் சிலைக்கு கிரண்பேடி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள பாரதியாரின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினார்கள். இவ்விழாவில் பல்வேறு தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை ஒட்டி திருநெல்வேலியில் அவர் பயின்ற வகுப்பறையில் அவரது பாடல்களை பாடி மாணவ மாணவிகள் மரியாதை செலுத்தினர். விடுதலை போராட்ட வீரரான மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் அவர் பிறந்த இடமான திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் அப்பகுதி மக்கள் ஊர்வலமாக அவரது நினைவில்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினர். இதேபோல் திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள பாரதியார் பயின்ற மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் அவரது பாடல்களை பாடி மாணவ மாணவிகள் புகழஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஓவியப் போட்டியில் பல்வேறு பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த ஃபங்க்ஷனில் வந்து பாரதியாருக்காகவே நிறைய பேர் வந்து வரைஞ்சிட்ருக்குறாங்க. பாரதியாரோட ஃபேஸு, அதுக்கப்புறமா பாரதியாரோட பழைய ஓவியங்கள், அப்புறம் பாரதியார் வந்து தமிழுக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க. பாரதியாருக்கு தமிழ்லாம் ரொம்ப பிடிக்கும். வெளியிலும் நிறைய பேர் உட்காந்து வரைஞ்சிட்ருக்குறாங்க. இந்த பில்டிங்லாம் வரைஞ்சிட்ருக்குறாங்க. நானும் இந்த குழந்தைங்களோடு சேர்ந்து வரைஞ்சிட்ருக்கிறேன். பாரதியார் படித்த வகுப்பினை முற்றிலும் மாணவிகளை வைத்து பாடம் நடத்தி வருகிறோம். பாரதியார் பெண்களுக்கு மிகவும் போராடியவர், அவர்கள் இனத்துக்காக மிகவும் போராடியவர்னால வகுப்பில் மாணவிகளை வைத்து பாடம் நடத்தி வருகிறோம். மதுரையில் மகாகவி பாரதியார் தமிழாசிரியராக பணியாற்றிய மேல்நிலைப் பள்ளியில் அவரது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மதுரையில் உள்ள சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் தமிழாசிரியராக பணியாற்றினார். அவரது பிறந்த நாளான இன்று பள்ளி வளாகத்தில் உள்ள பாரதியார் சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் போல் வேடமணிந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்.
மகாகவி பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் திரளான மாணவ மாணவிகள் அவரை போல் வேடமணிந்து ஊர்வலமாக சென்று மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்தார். இன்று அவரது பிறந்த நாளை அங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பாரதியார் போல் வேடமணிந்தும் அவரது பாடல்களை பாடியவாறும் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் பாரதியார் பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அரசியல் கட்சியினர், எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பலரும் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்தனர். பாரதியார் பெண்கள் விடுதலைக்காகவும் பெண்கள் கல்விக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பற்பல பாடல்களை பாடியுள்ளார். இப்பாடல்களை நமது தமிழக அரசு ஒரு முழு மூச்சாக எடுத்துக்கொண்டு பெண்களின் கல்வியை உயர்த்தியும் பெண்களுக்கு முன்னேற்றத்தையும் வழங்கியுள்ளது. பாரதியார் பிறந்த இம்மண்ணில் பிறந்ததற்கு இங்கு உள்ள குழந்தைகள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி ஈரோட்டில் அவர் கடைசியாக உரையாற்றியதை நினைவு கூறும் வகையில் பேரணியில் கல்லூரி மாணவர்கள் பலர் பங்கேற்றனர். கடந்த 1921ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் ஈரோடு வாசகசாலை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனிதனுக்கு மரணமில்லை என்ற தலைப்பில் மகாகவி பாரதியார் கடைசியாக உரையாற்றினார். இதனை நினைவு கூறும் வகையில் மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் கடந்த 20 ஆண்டுகளாக இங்கு பாரதியார் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி இன்று நடைபெற்ற பாரத தோஜி பேரணியில் பாரதியார் பேசியதின் 95வது ஆண்டை குறிக்கும் வகையில் 95 கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். கருங்கல்பாளையம் வாசக சாலையில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சென்று சம்பத் நகரில் நிறைவடைந்தது. இரட்டை சதமடித்தார் கேப்டன் விராட் கோலி. 631 ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சோமாலியாவில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 29 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். பலர் படுகாயமுற்றனர். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சோமாலியா தலைநகர் மொகாதிசுவில் இந்த தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட காரை கொண்டு துறைமுகம் அருகே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 29 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். படுகாயமுற்ற பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு அல் ஷபாப் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சொமாலியாவில் உள்ள ஆப்பிரிக்க நாடுகளுக்கான அமைதி குழுவினரை வெளியேற்றும் விதமாக இத்தகைய தாக்குதல்களை அந்த அமைப்பினர் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்தான்புல் நகரில் உள்ள கால்பந்து திடல் அருகே நேரிட்ட இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதலில் பலியானோருக்கு துருக்கியில் இன்று ஒருநாள் துக்கம் கடைபிடிக்கப்பட்டது. இஸ்தான்புல் நகரில் உள்ள கால்பந்து திடலில் உள்நாட்டு அணிகள் பங்கேற்கும் கால்பந்து போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கால்பந்து போட்டிக்காக திரளானோர் திடலில் திரண்டியிருந்தனர். அப்போது கால்பந்து திடலுக்கு அருகே வெடிகுண்டு நிரப்பப்பட்ட கார் வெடித்து சிதறியது. அடுத்த சில வினாடிகளில் தீவிரவாதி ஒருவர் உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்தார். இந்த இரட்டை வெடிகுண்டு தாக்குதலில் 38 பேர் பலியானார்கள். ஏராளமானோர் படுகாயமுற்றனர். இந்த தாக்குதலில் பலியானோருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அந்நாட்டு அரசு ஒருநாள் துக்கம் கடைபிடித்தது. இந்தியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் மட்டுமே எடுத்து தடுமாறி வருகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மும்பையில் உள்ள வான்கடை திடலில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை செய்த நிலையில் 400 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 451 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று தொடர்ந்து விளையாடிய இந்தியா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் 631 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தது. இந்திய கேப்டன் விராட் கோலி அதிரடியாக விளையாடி இரட்டை சதமும் ஜெயந்த் யாதவ் சதமும் அடித்தனர். ஒரே ஆண்டில் 3 முறை இரட்டை சதம் அடித்த வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றார்.
இதற்கு முன்னதாக இதே ஆண்டில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிராக விராட் கோலி இரட்டை சதங்கள் அடித்துள்ளார். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 231 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் இங்கிலாந்து அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 182 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸை விட 49 ரன்கள் பின்தங்கிய இங்கிலாந்து அணி தடுமாறி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னைக்கு மிக அருகில் கரையை கடக்கிறது வர்தா புயல். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. புயல் கரையை கடக்கும்போது 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். வட தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என எச்சரிக்கை. வர்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனை. சசிகலாவுடன் முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சந்திப்பு. அதிமுக தலைமை ஏற்க அழைப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.